இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மோட்டிவேஷன். படிக்கிறவங்களுக்கான மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டடி மோட்டிவேஷன். ஓகே, அதுக்கு என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் படிச்சுன்னு இருப்போம். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஆவரேஜாக நம்ம படிப்போம். நான் படிப்பேன், ஆவரேஜாக படிப்பேன். ஒரு தடவை என்ன பண்ணேன், எக்ஸாமுக்கு படிக்கலை. எக்ஸாம் படிக்காத என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணுறது எதுவுமே தெரியாது. முடிச்சுன்னு இருக்கும்போது பசங்கள்லாம் சைடில் பிட்டு எழுதிருந்தாங்க. பசங்கள்லாம் பிட்டு எழுதிருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்காக தோணுது, சரி பிட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் எழுதுவோம், 5 மார்க்கு 10 கொஸ்டின் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதும்போது 5 மார்க்கு 10 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் சரி ஞாபகம் இல்லை, எழுதுவோம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் சின்னதாக புக்கை பார்த்து எழுதினதுல எழுதினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த கொஸ்டின் எழுதுனா அந்த கொஸ்டின் எனக்கு மெமரி ஆகிடுச்சு. மறுபடியும் எழுதுனா அந்த கொஸ்டின் எனக்கு மெமரி ஆகிடுச்சு. அப்போ தான் யோசிக்கிறேன், ஓ டீச்சர் இதனால தான் நம்மளுக்கு சொன்னாங்க பொழுது படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்தா தான் அந்த கொஸ்டின் நமக்கு மெமரி ஆகும்னு சொல்லிட்டு அதனால தான் டீச்சர் சொன்னாங்க பொழுது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. என்ன விஷயம் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம படிக்கும்பொழுது படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். சப்போஸ் நம்ம படிக்கலைன்னா கூட அது புக்கை பார்த்து எழுதுனா கூட அது நம்மளுக்கு மெமரியில் பதிஞ்சிடும். உங்களுக்கு படிக்கும் போது இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம். சீக்கிரமாக மெமரி பண்ணுறத இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும், படித்து எழுதி பார்க்கணும். சப்போஸ் நம்மளால் படிக்க டைம் இல்லை, படித்தா மெமரியில் பதிய மாட்டேங்குது அப்படின்னா எழுதி பார்க்கணும். கண்டிப்பாக படிப்பை மட்டும் என்றைக்குமே விட்டுறவே கூடாது, எப்பயுமே. ஓகே, அதாவது படிக்கும்போது நம்மக்கிட்ட 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு வராது, உனக்கு வேஸ்ட்டு, நீ மக்கு பையன் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது மூளையில் போடுற விலங்கு, எல்லாருக்குமே அது தெரியும், ஓகேவா? அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு நீங்கள் படிக்கும் போது அது எப்படி படிக்கணும்னு தான் நான் ஒரு சின்ன ஸ்பீச்சாக கொடுக்குறேன். அது எப்படி படிக்கணும்னு எழுதி பார்க்கணும், படிச்சுட்டு எழுதி பார்க்கணும். ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அடுத்து படிக்கும்போது புரிஞ்சு படிக்கணும். நம்ம கூட்டுத்தனமாக மெமரமெண்ட்டு போகிறது படிக்கும்போது புரிஞ்சு படிக்கணும். அது எழுதி பார்க்கும்போது நம்ம ஒரு லைன் முடியாத பொறுமையாக எழுதி பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஓ இந்த லைனுக்கு இதுக்கும் இதுதான் சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனுக்கும் நம்ம எழுதி பார்க்கும்போது பக்காவாக புரிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். படிக்கும்போது புரிஞ்சு படிக்கணும். அப்புறம் எந்த பேட்டர்ன் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும் அந்த பேட்டர்னை எடுத்து வச்சு படிக்கணும். சிலபஸ் வைஸ் படிக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஓகேவா? இந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். நானும் கூட்டுத்தனமாக இருக்கிற எல்லாத்தையும் படிப்பேன். சின்ன வயசுலலாம் தெரியாமல், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் ஒரு புக்கு ஆரம்பிச்சு நம்ம மிஞ்சி போனா ஒரு 2-3 பாடம் தான் படிக்க முடியும். நம்மளால கூட்டுத்தனமாக படிச்சுன்னு இருப்போம், 2-3 பாடம் தான் படிக்க முடியாது. அது மாதிரி படிக்கவே முடியாது. நேடா இது நம்ம லாஸ்ட்டு பாடத்தெல்லாம் படிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் வைஸ் படிக்கணுன்றது எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் இந்த சிலபஸில் இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த டாப்பிக்லேருந்து தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க்கு, ஃபஸ்ட்டு 10 மார்க்கு அப்படிலாம் வரல. ஃபஸ்ட்டு 10 மார்க்கு இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க, செகண்ட் 10 மார்க்கு இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க. அப்புறம்